ஒரு யுத்த வீரன், ஆமேன், ஒரு போர் வீரனோடு சம்பந்தப்படுத்தி நமக்கு கற்று தந்திருக்கிறார். ஆமேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முதலில் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, பலப்பட வேண்டும். எவைகளிலெல்லாம் பலப்பட வேண்டும்? ஒன்று, கர்த்தரில் பலப்பட வேண்டும். அதாவது அவருடைய, ஆமேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும், அதாவது தேவனுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு தடையில்லா தொடர்பு, உறவு காணப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட வேண்டும். அவரிடத்தில் இருக்கிற சத்துவத்தின் மேலே, ஒரு வல்லமையின் மேலே நமக்கு ஒரு பலன், அதாவது அவருடையவைகளில் நமக்கு நல்ல ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது. இரண்டாவதாக 11வது வசனம் நமக்கு கற்றுத்தந்தது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தரித்து கொள்ளுகிற வாழ்க்கை. எப்படிப்பட்ட வாழ்க்கை? தரித்து கொள்ளுகிற வாழ்க்கை. எதை தரித்து கொள்ள வேண்டும்? சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை, அதாவது ஆவிக்குரிய கடமைகளை அனுதினமும் நிறைவேற்றுகிறது. ஒரு போர் வீரன், யுத்த வீரன் அனுதினமும் தரித்து கொள்ளுகிறது போல, ரெடி ஆகிறது போல. ஆமீன். தேவை இருக்குதோ இல்லையோ, ஆனால் அவன் அனுதினமும் அவன் தனக்குரிய அந்த வஸ்திரங்களை, ஆமீன், ஆர்மர், ஆமீன், அந்த சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுகிறது போல ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தரித்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் நான் தரித்து கொள்ள வேண்டும்? ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு திராணி தேவைப்படுகிறது. எனக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும். என்ன கெப்பாசிட்டி? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க எனக்கு என்ன வேணும்? திராணி வேண்டும் என்று பார்த்தோம். பிசாசின் தந்திரங்களை அநேக விஷயங்கள் ஆவியானவர் கற்றுத்தந்தார். நமக்கு தேவையானது தனிமைப்படுத்துகிற, நம்மை தனிமையாக்குகிற, பிரிக்கிற, ஆமேன், சத்தானின் தந்திரம் வேத வசனத்திற்கு அப்பாற்பட்ட மேலானவைகளை கேட்க பண்ணுகிற, ஆமீன், புதுசா நூதனமா எதையாவது கேட்க பண்ணுகிற தந்திரம். மூன்றாவதாக, ஆமீன், விலக்கப்பட்டதை விரும்பத்தக்கதாய் பார்க்க பண்ணுகிறவன், ஆமீன், அப்படிப்பட்ட தந்திரங்கள், ஆமீன், இப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் நாம் பார்த்தோம், ஆமீன், ஒரு ஏசாவினுடைய வாழ்க்கையில், ஆமீன், அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை, அதாவது தெய்வீகத்தை, தேவன் கொடுத்ததை, ஆமீன், புறக்கணித்து உலகத்தை பெருசாக, மாம்சத்தை பெருசா, பொருளாதாரத்தை பெருசா காட்டுற சாத்தானின் தந்திரம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி பல தந்திரங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தந்தார். இந்த தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா நமக்கு அனுதினமும் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனிக்க வேண்டும். ரெண்டாவது, வேதத்தில் நம்ம பார்த்தோம், நமக்கு இந்த உலகத்தில் போராட்டம் உண்டு. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தந்தார், இந்த உலகத்தில் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஆமே. யாரோடு கூட நமக்கு போராட்டம் என்பதை கர்த்தர் நமக்கு மிக தெளிவாய், ஆமீன், கர்த்தர் நமக்கு சொல்லி தந்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராமேன் சொல்லுங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதாவது மனுஷனோட போராட்டம் கிடையாது. அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் அந்த மனுஷனோட நமக்கு என்ன கிடையாது? போராட்டம் கிடையாது. ஆவிக்குரியவர்கள் என்பவர்கள் உலகத்தில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுகிறவர்கள் அல்ல, ஆவிக்குரிய மண்டலத்தில் யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு பெயர்தான் ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ போராட்டம் உண்டுன்னு பார்த்தோம். இப்போ தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையில் வருகிற பொழுது, ஆமேன், இங்கே வேதம் 11வது வசனம் சொல்லி தந்தது, தரித்து கொள்ள வேண்டும். எதை தரித்து கொள்ளணும்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அப்போ அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்பது என்ன? ஆமீன். அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்று தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க.
இந்த எபேசியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற பொழுது வேதம் சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நமக்கு கற்றுத்தருகிறது. வாசிங்க பார்க்கலாம். ஒருவர் வசனத்தை எடுத்து வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி யாஸ்துரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயிருக்க வேண்டும். ஆமென். எதை கட்டணுமா? சத்தமா சொல்லுங்க. சத்தியம் என்னும் கச்சை. ஆமென். கச்சை, பெல்ட். ஆமென். முதல் சர்வாயுத வர்க்கமே எதுதான்? சத்தியம் என்கிற கச்சை. எல்லாரும் கவனிங்க. முதல் சர்வாயுத வர்க்கத்தில் இருக்கக்கூடிய முதல் காரியமே கச்சை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. கச்சை. இந்த கச்சையை ஆமென் பரிசுத்த ஆவியானவர் எதற்கு இணையாய் சொல்லுகிறார் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில கச்சை என்பது சத்தியத்தை காட்டுகிறது. எதை காட்டுகிறது? சத்தியத்தை காட்டுகிறது. இந்த கச்சையை நல்லா கவனிச்சு பாருங்க. ஆமாம், இந்த போட்டோவை பாருங்க. இதுதான் அன்னைக்கு அப்போஸ்தலன் பவுல் இந்த வேத புத்தகத்தை எழுதுகிற நாட்களில் ரோம வீரர்கள் ஆமென் அவர்கள் கட்டி இருக்கக்கூடிய கச்சை. இந்த கச்சையை அடிப்படையாக கொண்டுதான் அவர்களுடைய சகல அந்த ஆயுத வர்க்கங்களும் அவர்கள் தரித்து கொள்ளுவார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சத்தியம் இல்லாம ஒன்றும் கிடையாது. எதற்காக இந்த சத்தியத்தை கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பாருங்க, பாவமில்லாத இந்த பூமி, பாவமே என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட நாட்களில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். சாத்தான் தந்திரமா நுழைஞ்சு எப்படியோ இவர்களை பாவத்தில் வீழ்த்தி அவர்களை ஆமென் நரகாக்கினைக்காக சம்பாதித்து கொண்டான். அவர்களுக்கு கூட்டாளிகளாக பிசாசு தனக்குரியவர்களாக அவர்களை சம்பாதித்தான். இந்த பாவம் எப்பொழுது மனுக்குலத்திற்குள் வந்ததோ அப்பொழுதே மனிதன் நிர்வாணியானான். தன் நிர்வாணத்தை அறிய தொடங்கினான். அந்த நிர்வாணம் ஆமென் அவனை தேவ சமூகத்தை விட்டு தூரப்படுத்தினது, ஓட வைத்தது. அவன் ஓடி ஓடி ஒளித்தான் விருட்சங்களுக்கு இடையிலே. அப்பொழுது அவன் கொஞ்சமாவது அவன் திடமாய் நிற்க வேண்டும் அப்படின்னா அவன் நினைச்சான், என் நிர்வாணத்தை மறைக்கணும், என் நிர்வாணத்தை மறைக்கணும். அதாவது நிர்வாணம் அவனை அவமானப்படுத்தினது, நிர்வாணம் அவனை தலைகுனிய வைத்தது, அவனுடைய நிர்வாணம் அவனை ஒளித்து ஓட வைத்தது. அதனால அவன் ஒன்று நினைச்சா, என் நிர்வாணத்தை மறைக்க, ஏன் நான் அவமானப்படாதிருக்கேன், எனக்கு ஒரு கச்சை தேவை. அதனால அவன் அத்தி இலைகளை எல்லாம் எடுத்து ஒரு வஸ்திரமா உண்டு பண்ணி அதை கச்சையா என்ன செய்துக்கிட்டான், கட்டிக்கிட்டான். ஆனா ஒன்று தெரியுமா, அந்த கச்சை வெயில் ஏறின உடனே என்ன செய்து போச்சு, காஞ்சு போச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
சரி, அது வேற சப்ஜெக்ட். இந்த கச்சை எதற்காக தெரியுமா? இப்போ இந்த கச்சை இவன் நிர்வாணத்தை மறைக்கிறது, அவமானப்படாமல் இருக்கிறதுக்கான சூழலை தருது. முதல்ல ஆமென், ஒரு யுத்த வீரனுக்கு எதற்கு கச்சை அப்படின்னா, யுத்த காலத்தில் அவன் அவமானப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யுத்த காலத்தில் அவன் என்ன செய்யக்கூடாது? ஆமாம், சாத்தான் வருவான், இல்லாட்டா சத்துரு வருவான், ஓங்கி பட்டயத்தை எடுக்கும்போது ஆமென் துணி கீழே போயிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அதுக்கு பிறகு துணியை பிடிக்கிறதா கத்தியை பிடிக்கிறதான்ட்டு பெரிய வேலை. ஆமென். இன்னைக்கு ஆமென் ஆண்களுக்கு தெரியும். ஆமாம், இந்த பேண்டை பிடிச்சு வைக்கிறதுக்குள்ள நம்ம படக்கூடிய பாடே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், சிலர்லாம் ஒரு கையை இப்படி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் பார்க்குறேன் நிறைய பேர், அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க வைக்க இது ஒரு ஸ்டெப் கீழே போயிட்டே இருக்கு. ஆமாம், சிலரை பார்க்கும்போதே பயமாக இருக்குது. சர்ச்சில் கூட இது எப்போ கீழே போகுமோ மேலே போகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஸ்டேஜிலேருந்து பார்க்கும்போது, அவங்க நடந்து போகிறத பார்த்தா ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அது கீழே இறங்குது. ஆமேன். அப்போ மனசு சொல்லும், பிடிடா, சீக்கிரம் பிடிச்சிரு. ஆமேன், அவமானம்டா. ஆமேன், என்னவோ கிருபை. அந்த மைண்ட் வாய்ஸ் கேட்குதோ தெரியல, பிடிச்சி மேலே ஒரு ஏழு. ஆமேன். இது வராமல் இருக்குன்னா என்ன கட்டணும்? பெல்ட் கட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், இன்னைக்கு பெல்ட் கட்டுறது ஃபேஷன் இல்லையா, அதனால லூஸாக போட்டுக்கிட்டு நடக்கிறான். அதுவும் லூஸாக என்ன செய்யிட்டே இருக்கு? போயிட்டே இருக்கு. சரி, இதாவது பிரச்சனை இல்லை. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படி கலந்து போயிடக்கூடாது. முக்கியமான நேரத்தில் நீ வாழை எடுக்கும்போது அது பாட்டுக்கு சிறன் போயிட்டுன்னா சாத்தான் சத்துரு சிரிப்பான், ஐயா ஐயா ஐயான்ட்டு. அதனால நம்ம மானம் சந்தியில் வெளியே போகாமல் இருக்க நமக்கு என்ன தேவை? பெல்ட் தேவை, கச்சை தேவை. அதுக்கு பெயர் தான் சத்தியம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சத்தியம் என்கிற கச்சையினால முதல்ல அறைய கட்டணும். வேதம் சொல்லுது, உன் மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த அறையில கச்சை எதுக்கு கட்டுவாங்க? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 46வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லி தருகிறது. 1 ராஜாக்கள் 18:46, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஆமென். ரெண்டாவது எதுக்கு தெரியுமா? முதல்ல அவமானப்படாம இருக்குன்னா கச்சை கட்டணும். ரெண்டாவது எதுக்கு தெரியுமா? கச்சை தடையில்லாமல் ஓடுவதற்கு கச்சை கட்ட வேண்டும். எதுக்கு? சத்தமா சொல்லுங்க. தடையில்லாம ஓடுறதுக்கு. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இறங்கி வந்தது. எலியாவின் மேல் கர்த்தருடைய கை வைக்கப்பட்டது. உண்மை, நல்லது, பெரிய பாக்கியம். கர்த்தருடைய கரம் ஒரு மனிதன் மேல் வைக்கப்படுவது என்பது அது பயங்கரமான ஆசீர்வாதம். கர்த்தருடைய கை எசேக்கியேல் மேல் வைக்கப்பட்டது. கர்த்தருடைய கை யோவான் அப்போஸ்தலன் மேல வைக்கப்பட்டிருந்துச்சு. கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. இந்த கர்த்தருடைய கரம் வைக்கப்பட்டதனால் பெரியவைகளை சாதிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த எலியாவை கவனிச்சு பாருங்க. கர்த்தருடைய கை வைக்கப்பட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு பலன் வந்தது, அவனுக்குள்ள ஒரு பெரிய உத்வேகம் வந்துச்சு. உடனே எழும்பி துபுன்னு ஓடல. அவன் எழும்பி முதல்ல என்ன செய்தான்? தன் அறையை காட்டிட்டான். இல்லாட்ட நினைச்சு பாருங்க, ஓடிக்கிட்டே இருக்கும்போது இது என்ன செய்யும்? ஓட்டத்தை ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமேன். இது ஓட்டத்தை என்ன செய்யும்? தடுக்கும். ஆமேன். இதை பிடிக்கிறதா ஓடுறதா? ஆமேன். அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை வரும். ஆமேன். அதனால ஆமேன், அபிஷேகத்துக்கு கீழே இருக்கிறது நல்லது, அபிஷேகப்பட்டது நல்லது, ஊழியத்தை பெற்றது நல்லது, கிருபையை பெற்றது நல்லது, கர்த்தருடைய கரம் என் மேல் வந்து அமர்ந்தது என்று சொல்லுவது நல்லது. ஆனால் நான் ஓடுகிறதற்கு முன் செய்ய வேண்டிய ஒன்று உண்டு. என் ஓட்டத்தை தடையில்லாம ஓடணும்னா,
சோர்வில்லாம ஓடணும்னா, நான் தளர்ந்து போகாம ஓடணும்னா, ஆமென், தோல்வி இல்லாம ஓடணும்னா எனக்கு ஒரு கச்சை தேவை. என் அறையை கட்டுவதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை தடையில்லாம ஓடி முடிக்கணும்னா உனக்கு சத்தியம் என்கிற கச்சையை உன் மனதின் அறையில கட்ட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கிற பொழுது 1 ராஜாக்கள் 20:32 வேதம் சொல்லி இருக்கிறது, இரட்டை தங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை தங்கள் தலைகளில் சுற்றிக் கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து என்னை உயிரோடே வையும் என்று உமது அடியானாகிய பெனாதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றார்கள். அதற்கு அவன், இன்னும் அவன் உயிரோடே இருக்கிறானா? அவன் என் சகோதரன் என்றான். நல்லா கவனிங்க, இங்க ரெட்டு என்பது துக்கத்தை காட்டுது. ஆமென். ரெட்டு என்பது இந்த இடத்துல ஒரு மனுஷனுடைய மனதின் நிலையை வெளிப்படுத்துகிற ஒன்று. அதை இங்க ஆமென் வெளிப்படுத்துகிறான். அறையில் கச்சையாய் கட்டிக்கொண்டு ஆமென் இங்க வந்து அவன் சில விண்ணப்பங்களை சொல்றதை பார்க்க முடியுது. ஆமென். இந்த கச்சை எதை காட்டுகிறது? ஒரு மனிதன் அவன் யார் என்பதை அடையாளப்படுத்துவது கச்சை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை அடையாளப்படுத்த உனக்கு என்ன தேவை? கச்சை தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ ஆவிக்குரியவன், நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய ஊழியக்காரன், நீ தேவனுடைய சேனைகளுடையவன் என்பதை வெளிப்படுத்தணும் அப்படின்னா உனக்கு சத்தியம் என்கிற கச்சையை நீ கட்டித்தான் ஆக வேண்டும். யோபுவின் புத்தகம் 40வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது இந்த கச்சை ஒரு மனிதனுக்கு ஏன் தேவை? ஆவிக்குரிய வாழ்க்கையில கச்சை எதுக்கு தேவை? யோபு 40வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். இப்போதும் புருஷனை போல நீ அறையை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. ஆமை, கவனிங்க, இங்க சொல்லப்படுற வார்த்தையை பாருங்க. எப்பா, நீ எழும்பு, ஒரு புருஷனை போல, ஒரு ஆம்பளைய போல பெல்ட்டை போடு, நான் உன்னை கேட்கிறேன், எனக்கு பதில் சொல். நான் என்ன கேட்கிறேன்? ஆமே, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல எதுக்கு பெல்ட் போடணும்? ஆமேன், புரியுதா? ஒருத்தர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல பெல்ட் தேவையா, அறிவு தேவையா? ஹலோ, எது தேவை? சத்தமா சொல்லுங்க. ஸ்கூல்ல டீச்சர் வந்த உடனே எழும்பி நேற்றுக்குள்ள பாடத்தை கொஸ்டின் கேட்கும்போது, டே பெல்ட்டை ஒழுங்காக கேட்டு எனக்கு பதில் சொல் அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு? ஆமாம், இந்த டீச்சருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது போல் அப்படின்னு தான் ஸ்டூடெண்ட் உடனே என்ன செய்வாங்க? பேசுவாங்க. இங்கே பாருங்க, இந்த வசனத்தில் நீ எழும்பு, ஒரு புருஷனை போல அறையை கட்டிக்கொள். ஆமென். அடுத்து சொல்ற, நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. இந்த அறை கச்சை எதை காட்டுகிறது அப்படின்னா ஆயத்தத்தை காட்டுகிறது. நீ ஆயத்தப்பட்டவன் என்பதை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனுடைய அதான் நீ. ஆமென். அதனுடைய அர்த்தம் ஆமென். உன் அறையை கட்டிக்கொள் அப்படின்னா ப்ரிப்பேர் ஆயிரு. ஆமென். ஆயத்தமா இரு. நான் உன்கிட்ட கேட்கிறேன், பதில் சொல்ல ரெடியா இரு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எதற்கும் ஆயத்தப்பட்டவன். பிசாசின் தந்திரத்தோட எதிர்த்து நிற்க உனக்கு ஆயத்தம் இருக்கு அப்படிங்கிறத நீ வெளிப்படுத்துறது. ஆமென். உன் கச்சையை எடுத்து கட்டுறதுல தான். ஆமென். நான் சில அதிகாரிகள் சொல்றதை கேட்டிருக்கிறேன். ஆமென். ஆமென். சும்மா இருக்கும்போது பிரச்சனை இல்லை, ஆனா அந்த யூனிஃபார்மை போட்டு அந்த பெல்ட்டை எடுத்து கட்டின உடனே ஒரு கம வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அந்த பெல்ட்டை போட்ட உடனே நான் நேரடியாகவே பார்த்தேன். அஸ்ஸாமில் ஒரு ஆமீன் மிலிட்ரி கேம்புக்குள்ளே போய் ஊழியம் செய்கிற ஒரு பாக்கியம் இருந்துச்சு. அப்போ அங்கே போய் ஆமீன் அந்த அவர்களுடைய சபை மிலிட்ரி சர்ச் அதில் போய் பிரசங்கம் பண்ணுற ஒரு வாய்ப்பு. அப்போ அதில் உள்ள ஒரு முக்கியமான ஆமீன் ஒரு கமாண்டருடைய வீட்டில் போய் ஜபிக்கிற ஒரு பாக்கியம். அங்கே ஜெபம் பண்ண போய் ஆமீன் வெயிட் பண்ணி ஒரு டைம் தந்துருந்தாங்க, கூப்பிட்டுருந்தாங்க, இன்வைட் பண்ணாங்க.
போயிருந்தோம். போய் அங்கே ஜெபம் பண்ண இருக்கும் பொழுது ஆமென் நாங்கள் பார்க்குறோம் அவர் வர டியூட்டி முடிச்சு வர்றதுக்கு, பரேட் முடிச்சு வர்றதுக்கு டைம் ஆச்சு. வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். வரும்போது ரொம்ப பயங்கரமாக வந்தார். யூனிஃபார்ம், பெல்ட்டு, அந்த தொப்பியோட வரும்போது ஒரு பேகையும் தூக்கிட்டு வந்தார் பாருங்க. கமையா உள்ளே போயிட்டு வந்தார். இப்படியே வந்தார் பாருங்க. ஆமேன். அப்போதான் அவர்கிட்ட கேட்டேன், ஆமேன் யூனிஃபார்மில் இருக்கும்போது இப்படி இருந்தீங்களே, இப்போ இப்படி வர்றீங்களே, என்னவோ தெரியல பாஸ்டர். அதை போட்ட உடனே என்ன வந்துடுது, ஒரு ஆமேன் கம. அது எதை காட்டுதுன்னு ஆயத்தமாக இருக்குங்க, ரெடி. ஆமேன் ஸ்தோத்திரம். சில ஆமேன் காவல்துறையில் பணியாற்றுகிறவர்களுடைய பெற்றோர்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இவன் வீட்டில் இருக்கிறது வரைக்கும் ஒழுங்கா இருப்பான், அந்த பெல்ட்டை எடுத்து கட்டுவான் பாருங்க. கட்டின உடனே அவனுக்கு அப்படி நெஞ்சே என்ன செய்திடும், விரிஞ்சிடும். அது என்னது, நான் ரெடி. ஆமேன், ரெடி ஃபார் டியூட்டி, ரெடி டு பேட்டில். ஆமேன், நான் யுத்தம் பண்ண ரெடி, என் பணியில் சேர ரெடியா இருக்கிறேன். கச்சை எதற்காக, நீ ஆயத்தப்பட்டவன் என்பதை காட்டுவதற்கு. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். லேலுயா. இன்னும் இந்த கச்சை எதுக்கு பயன்படும்? உன்னத பாட்டின் புத்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, உன்னத பாட்டு புத்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லி தருகிறது. வாசிங்க. உன்னத பாட்டின் உன்னத பாட்டு 1:5. ஆமென். உன்னத பாட்டின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 1:17. ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று, நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு என்று இங்க சொல்றார் கர்த்தர். இங்க கவனிங்க, எரேமியாவை பார்த்து சொல்றார், நீ உன் அறையை கட்டி கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல். இது எதை காட்டுகிறது அப்படின்னா, கச்சை எதற்காக? தைரியத்திற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக? தைரியத்திற்காக. கச்சை தைரியத்திற்காக. அதனால தான் இங்கே சொல்றார். ஆமேன். எரேமியா சொல்றாரு, நான் ஆமேன் ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் தெரியாது, என்னால முடியாது. உடனே தான் ஆண்டவர் சொல்றார், இனி அப்படி சொல்லாத, நீ உன் அறையை கட்டிக்கொள். ஆமேன், நான் கட்டளையிடுற எல்லாத்தையும் போய் சொல்லு. அப்படின்னா சாக்கு போக்கு சொல்லாத, தைரியமா இரு. ஆமேன். சத்தியம் என்கிற கச்சை நமக்கு தைரியத்தை கொண்டு வருகிறது. ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலாக லூக்கா 12வது அதிகாரம் 37வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, லூக்கா அதனுடைய 12வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசியுங்கள். எஜமானன் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க கவனிங்க. ஆமென். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரர், அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே இந்த அறை எதை காட்டுகிறது? இன்னும் அந்த ஊழியன் பணியில் இருக்கிறான் என்பதை அது காட்டுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் அவர் எதில் தான் இருக்கிறார்? டியூட்டியில தான் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கச்சை, சத்தியம் என்கிற கச்சை ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நான் ஆக்டிவாக இருக்கிறேங்கிறத காட்டுறதுக்கு தான் கச்சை. ஆமென். அப்படின்னா இந்த சத்தியம் என்கிற கச்சை ரொம்ப முக்கியம். ஆமென். அந்த ஆமென் உன்னத பாட்டின் வசனம், ஆமென், நான் ஆமென் தவறாக குறித்து விட்டேன். அது எதுக்காக தெரியுமா? அந்த ஆமென் கச்சை
ஆயுதத்தை சுமப்பதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது ரொம்ப முக்கியம் அந்த வசனம். ஆமென். ஆயுதத்தை சுமப்பதற்காக. ஆயுதம் சுமக்க எனக்கு என்ன தேவை? கச்சை தேவை. நீங்க அந்த போட்டோலயே பார்த்துருப்பீங்க பாருங்க. அந்த ரோம படை வீரன் அவன் தன் கச்சையில தான் ஆமென் பட்டயத்தையே தொங்க விட்டிருக்கிறான். ஆமென் ஆமென். பலவிதமான பட்டயங்கள் தொங்குகிறதற்கான அந்த வசதிகள் அந்த கச்சையில. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். 3வது அதிகாரம் 8வது வசனம் 3:8. தேங்க்யூ. ஆமென். 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு 3:8. அவர்கள் எல்லாரும் பட்டயம் பிடித்து யுத்தத்துக்கு பழகினவர்களாய் இருக்கிறார்கள். ராக்கால பயத்தின் நிமித்தம் அவனுடைய பட்டயம் அவன் எங்க இருக்கிறது? அறையில் இருக்கிறது. அந்த கச்சை ரொம்ப முக்கியம். அதுல தான் பட்டயமே தொங்கும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த சத்தியம் என்கிற கச்சை. சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில கச்சை ரொம்ப முக்கியம். அது பார்த்துட்டோம். யுத்தத்தில் அவமானப்படாமல் இருக்க, தடையில்லாம ஓட, ஆமென், நான் யார் என்பதை அடையாளப்படுத்த, ஆயத்தப்பட்டவன் என்பதை வெளிப்படுத்த, ஆயுதத்தை சுமக்க, தைரியத்துக்காக பணியில் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த, இதுக்கெல்லாமே கச்சை ரொம்ப முக்கியம். இந்த கச்சையை பரிசுத்த ஆவியானவர் சத்தியம் என்று சொல்லுகிறார். சத்தியம். அந்த சத்தியத்தை நம்ம வேதத்தில் இருந்து பார்க்க போறோம். நமக்கு எல்லாமே தெரிந்த காரியம்தான். கொஞ்சம் நாம் அதை புரிந்து கொள்ள போகிறோம். இந்த சத்தியம்னா என்ன? வேதத்தை எடுத்து வாசிங்க. 2 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுது. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். அல்லேலூயா. இங்க சொல்றாரு தாவீது, உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது சத்தியம். அவர் பேசுகிற வார்த்தைகளை நான் சத்தியமா கட்டணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தாவீதுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டு தன் தீர்க்கதரிசிகளை கொண்டு தாவீதுக்கு தெளிவா சொல்றார். தாவீதே, ஆமென், உன் குமாரன் ஒருவன் வருவான், அவன் உனக்கு இப்படி செய்வான், உன் வீட்டை நான் கட்ட போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீ அரமனையை கட்டு, உனக்கு ஒரு வீட்டை நான் கட்டி தர்றேன், இப்படி எல்லாம் சொல்றார். குடும்பத்தை பத்தி பேசுறார். அதாவது தீர்க்க தரிசனமாக கர்த்தர் ஆமென் இந்த இடத்துல வெளிப்பட்டு அநேக காரியங்களை தாவீதுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீது பெற்றுக்கொண்டு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, கர்த்தாவே, ஆமென், நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் என் அறையில் மனதில் கட்ட வேண்டிய அந்த கச்சை என்ன? சத்தியம் என்பது. அந்த சத்தியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைகள். அவர் என்னிடத்தில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு சத்தியமா இருக்கிறது. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீங்க? அவர் தேவ மனிதர்களை கொண்டு பேசுகிற வார்த்தைகள், அவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுகிற வார்த்தைகள், எனக்கு அசிரீரியாக சொல்லக்கூடிய வார்த்தைகள், அவர் எனக்கு வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அவைகள் எல்லாமே எனக்கு சத்தியம். அந்த வார்த்தைகள் என்னை தைரியப்படுத்தும், அந்த வார்த்தைகள் என்னை வழிநடத்தும், அந்த வார்த்தைகள் நான் அவமானப்படாதிருக்க எனக்கு உதவி செய்யும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டுமல்ல, தேவன் தருகிற சில எதிர்மறையான வார்த்தைகளையும் தாவீது பெற்றுக்கொண்டு சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தாவீதுக்குள்ள ஒரு விருப்பம், நான் ஆலயம் கட்டணும். ஆனா கர்த்தர் சொன்னார், நெவர், ஆமென், நீ கட்டக்கூடாது, ஆலயத்தை நீ கட்டக்கூடாது, உன் பிள்ளை கட்டுவான் அப்படின்னு சொன்னாலும் தாவீது சொல்றான், ஓகே ஆண்டவரே, பிரச்சனை இல்லை, உம்முடைய
வார்த்தைகள் எனக்கு சத்தியம். காரணம் என்ன? அந்த வார்த்தைகள் இருக்கிறதுனால தான் நான் என் பாட்டுக்கு என் சுய விருப்பத்துக்கு போய் ஒரு ஆலயத்தை கட்ட முயற்சி எடுத்து அதுல நீர் தங்காம இருந்தா அந்த ஆலயம் வீணா போகுமே. ஆமென். ஆண்டவரே, நான் அவமானப்படாமல் இருப்பதற்கு நீர் விளம்பின உம்முடைய வார்த்தைகள், நீர் எனக்கு சொல்லி தந்த உம்முடைய வார்த்தைகள் என் அறையில நான் கட்டி இருக்கிறேன். அது எனக்கு சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்வாங்க, ஆமென், ஹalleluya, ஆமென், சத்தியம் என்பது ஒன்லி வசனம் மட்டும் இல்ல, கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு சத்தியம். உன் கூட கர்த்தர் பேசுறாரா? அந்த வார்த்தை உனக்கு சத்தியம். அதுதான் உன்னை வழி நடத்தும், அதுதான் உனக்கு வெளிச்சமா இருக்கும், அதுதான் உன்னை கரம் பிடித்து கொண்டு போகும், அதுதான் உன்னை தைரியப்படுத்தும். எனக்கான வார்த்தை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் தேவ சமூகத்தில் ஆராதிக்க வரும் பொழுது வீட்டில் இருந்தே ஜெபம் பண்ணிட்டு வரணும், இரவு நேரத்திலே ஜெபம் பண்ணிட்டு வரணும். இன்னைக்கு எனக்கான வார்த்தைகளை கர்த்தர் தருவீராக. நான் வந்து வெறுமையா போக கூடாது, எனக்கு உம்முடைய வார்த்தைகள் வேணும். வார்த்தை இல்லாம என்ன வெறுமையா அனுப்ப கூடாது. ஆமென். வார்த்தை இல்லாம நான் போக விரும்பல. ஏன்? அந்த வார்த்தைகள் எனக்கு சத்தியம், அது எனக்கு கச்சை, அது எனக்கு தைரியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஆமென், ஆமென், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவருடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிட்டு, ஆமென், மன்னா கொடுக்கிற பொழுது மன்னாவை நீ புசிக்கலாம். காலையில் அதிகாலையில் பனி இறங்கும், அதுக்குள்ள ஒன்று ஆமென் இருக்கும், அதுக்கு பேர் தான் மன்னா. அதை எடுத்து புசி. ஆனா ஒன்று சொல்றேன், அந்த மன்னாவை நீ அன்னன்னைக்கு தேவைக்கு படிதான் நீ எடுக்கணும். ஆமென். தேவைக்கு மிஞ்சி எடுத்து அடுத்த நாளுக்காக நீ வைப்பேன்னா அது அழுகி போகும், நாற்றம் எடுக்கும், அதனால பெரிய தண்டனைகள் வரும். ஆனா சிலர் கேட்கல, சிலர் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள், சிலர் விசுவாசிக்காமல் கீழ்ப்படியவில்லை, அதிகமாய் சேர்த்தார்கள். அவர்களுடைய வீடுகளில் துர்நாற்றம் எழும்பிற்று. ஆமென். சிலர் ஆமென். அடுத்த ஆண்டவர் சொன்னார், ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் வருகிற பொழுது நீ என்ன செய்யணும்? ஆமென். ஓய்வு நாளுக்கும் சேர்த்து நீ சபதரிக்க வேண்டும். எடுத்து வைத்துக்கோ, அது நாற்றம் எடுக்காதுன்னா. அவர் சொன்ன வார்த்தையின்படியே ஆமென் சேர்த்தவர்கள் பாக்கியவான்கள், சேர்க்காதவர்கள் பட்டினி கிடந்தார்கள், சேர்த்தவர்கள் புசித்தார்கள். மன்னா அல்ல விசேஷம் அங்கே. அந்த மன்னாவை கொடுப்பதற்கு ஆமென் அதற்கு மேல் அவர் பேசின வார்த்தை தான் முக்கியம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அதுக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆமென் பட்டினி போடாம சாப்பிட வைக்கிறதற்கு கர்த்தர் மன்னா கொடுக்கல. எதுக்கு தெரியுமா மன்னா கொடுத்தார்? ஆண்டவர் இப்படி சொன்னார், ஆமென், நீ ஆமென் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தை ஆமென் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு. எதை உணர்த்தணும்? என் வார்த்தை உன்னை பிழைக்க வைக்கும், என் வார்த்தை உன்னை ஓட வைக்கும், என் வார்த்தை உனக்கு தைரியத்தை தரும், என் வார்த்தை உனக்கு போதுமானது என்பதை உணர்த்தும்படிக்கு உங்கள் பிதாக்கள் அறியாதிருந்த மன்னாவினால் அவர்களை போஷித்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ பிழைப்பது உன் வருமானத்தில் அல்ல, கர்த்தர் பேசுகிற வார்த்தையில். நீ தைரியப்படுவது உன் பொருளாதாரத்தில் அல்ல, கர்த்தர் பேசுகிற வார்த்தையில். இன்றைக்கு நான் சொல்றேன், வார்த்தையை மட்டும் நம்பிப்பார், வார்த்தையை மட்டும் பிடிச்சுப்பார், வார்த்தையை மட்டும் அறையா கட்டுக்கொள். ஆமென். உனக்கு நேரா வருகிற வார்த்தையை அப்படியே பிடிச்சுப்பார். உன் வாழ்க்கையை கர்த்தர் பிழைக்க பண்ணுவார், செழிக்க பண்ணுவார், பாதுகாப்பார், வெட்கப்பட விடவே மாட்டார். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவமாக்க கூடாது. தீர்க்க தரிசனம் சொன்னதுனால அது நிறைவேறாது. அதை நான் ஏற்றுக்கொண்டு ஏன் அறையாத கட்டணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையை நான் எனக்கு ஆமென் உறுதுணையா பிடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை அப்பதான் நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுங்க. சரி இருக்கட்டும். ஆமென். இன்னும் வேதத்தில் வாசித்தா சங்கீதம் 119 142வது சங்கீதம் சொல்லுகிறது. 119வது சங்கீதம் 142வது வசனம் சொல்லி தருகிறது. வாசியுங்கள். உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். ஹல்லேலூயா. உம்முடைய வேதம் என்ன? முதல்ல எது பார்த்தோம்? உம்முடைய
வார்த்தைகள், அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். 2 வேதம் சொல்லுது, உம்முடைய வேதம் சத்தியம். எல்லாரும் கரத்துல பைபிளை தூக்குங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லி ஆமென். கரத்துல பைபிளை தூக்குங்க எல்லாரும். வலது கையில உங்க வேதத்தை, இல்லை 2 கை வச்சு தூக்கினாலும் ஒன்றும் இல்லை, தூக்கி சொல்லுங்க, உம்முடைய வேதம் எனக்கு சத்தியம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த பைபிளை தூக்க மனசே கிடையாது. ஆமென். நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றது எப்படின்னா, கைவீசம்மா கடைக்கு போகலாம். இப்போ அந்த பாட்டு மாறிட்டு, கைவீசம்மா கைவீசு சர்ச்சுக்கு போகலாம் கைவீஸ். ஆமாம் ஆமேன். இப்படி சொல்லலாம் நேரம் இல்லை, அதனால நான் சொல்ல அந்த பாட்டை புதுசாக அப்டேட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஆமேன். அப்படி இல்லை. ஆமேன். இந்த வேதத்தை சுமக்கிறதற்கு ஒரு பாக்கியம் வேண்டும். இந்த வேதமே சத்தியம். இதுதான் என் வாழ்க்கைக்கு வெளிச்சம். இது தான் என்னை நடத்தும். இது எனக்கு போதிக்கும். இந்த வசனம், இந்த வேதத்தை நான் உட்கொள்ள எனக்குள்ள வர்ற தைரியத்துக்கு அளவே கிடையாது. தைரியத்துக்கு அளவே கிடையாது. நான் வேணா சொல்கிறேன், சேலஞ்சு விடுறேன், இந்த வேதத்தை உட்கொண்டு பாருங்க. இந்த வேதம் உங்களை தைரியசாலியாக நிறுத்தும். உனக்குள்ள பயத்துக்கு இடம் இருக்காது. உனக்குள்ள எந்த விதமான சோம்பேறித்தனத்துக்கும் இடம் இருக்காது. உன்னை ஆமீன் தடையில்லாமல் ஓட வைக்கிற கர்த்தருடைய வேதம், உன்னை நிற்க பண்ணுகிற கர்த்தருடைய வேதம், உன்னை அடையாளப்படுத்துகிற கர்த்தருடைய வேதம், உனக்கு நீ இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆக்டிவாக இருக்கிற என்கிறதற்கு உன்னை அடையாளப்படுத்துகிற கர்த்தருடைய வேதம், உனக்கு வர இருக்கிற எல்லா அவமானத்தை உன்னிலிருந்து நீக்குகிற கர்த்தருடைய வேதம் சத்தியம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமீன் ஆமீன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கர்த்தருடைய வேதம் நமக்கு சத்தியம். எத்தனை பேர் அந்த சத்தியம் எனக்குள்ள வேணுங்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை கையில் எடுங்க. ஆமீன் ஆமீன். வேதத்தை என்ன செய்யணும்? எடுக்கணும். கையில் என்ன செய்யணும்? எடுக்கணும். வேதத்தை வாசிக்கணும். என்ன செய்யணும்? வாசிக்கணும். வேதத்தை நேசிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க. வேடிக்கை பார்க்க இல்லை, நான் சொல்றத சொல்றேன். வேதத்தை கையில், வேதத்தை நேசிக்கணும். வேதத்தை சுவாசிக்கணும். வேதத்தை என்ன செய்யணும்? இதுதான் நமக்கான ஆக்சிஜன், இதுதான் நமக்கான பிராணவாயு. ஆமாம், வேதம் தான் நமக்கு என்னது? பிராணவாயு. ஏன் தெரியுமா? இந்த வேதம் எப்படி எழுதப்பட்டது தெரியுமா? ஆமேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆமேன். அதாவது ஆமேன், ஆவியானவர் பரிசுத்த மனிதர்களுக்குள்ளே சுவாசித்தார். அதை அவர்கள் எழுத்து வடிவில் தந்திருக்கிறார்கள். அப்படின்னு அந்த எழுத்து வடிவை நான் உட்கொள்ளும் பொழுது இது எனக்கு ஆக்சிஜனா மாறுது, எனக்கு ஜீவனா மாறுது, எனக்கு லைஃபா மாறுது. யோபு இப்படி சொல்லுகிறார், சர்வ வல்லவருடைய சுவாசம் என்னை உணர்வுள்ளவனாக்கும். நெஷாமா என்கிற வார்த்தை, அந்த நெஷாமா தான் சர்வ வல்லவருடைய சுவாசம். அதுதான் இன்ஸ்பிரேஷன். அந்த இன்ஸ்பிரேஷன் 2 தீமோத்தேயு 3 சொல்லப்பட்டிருக்குது. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. The word of God given by the inspiration of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள சுவாசிச்சிருக்கிறார். கரங்களை தட்டி, அந்த வேதமே எனக்கு சத்தியம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை பேட்டிடும் ஔஷம். சத்தமா சொல்லுங்க. எத்தனை துன்பம்
துயரம் அன்று பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பொன் தெளிந்திடும் நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பொன் தெளிந்திடும் இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும். இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் தேதைகளிடம் ஞானம் அருளும் தேவ புத்தகம் மேன்மை தரும். எல்லாரும் சொல்லுங்க. தேதைகளிடம் ஞானம் அருளும் தேவ புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இது என் தியானம் இனிமை தங்கும் தனிமை. இரவும் பகலும் இது என் இனிமை தங்கும். இரவும் பகலும் இரவும் பகலும் இது என் தியானம் இனிமை தங்கும். இரவும் பகலும் இரவு அப்பா உங்க வேதத்தோட தங்கி இருக்கிற கிருபை எங்கும் தனிமையிலும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போலும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமா, இந்த பாட்டை வீட்டில் போய் ஃபுல்லா பாடுங்க. அதுவே ஒரு பிரசங்கம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தின் மகத்துவங்களை விவரித்து முடியாது. ஆமா, இனிமை தருகிறது வேதம். ஆமென் ஹல்லேலூயா. இன்றைய சோசியல் மீடியாஸ் தராத இனிமையை தர்றது வேதம். உறவுகள் தராத இனிமையை தருவது வேதம். உலகத்தின் எதையும் தராதது வேதம் எனக்கு தரும். ஆமென். இது என் தியானம், என் தனிமையில் இனிமை தரும். ஹல்லேலூயா. அனுபவத்தோடு சொல்கிறேன். தனிமையில் எனக்கு உறுதுணை வேதம், தனிமையில் எனக்கு இனிமை வேதம். வேதம் இருக்கும்னா, வேத வசனம் இருக்கும்னா, நான் இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் தனிமையாக இருக்கலாம்னு தீர்மானிச்சிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் கிடைக்க மூடாத பஞ்சகாலம் ஒன்று வரப்போகுது. அதுக்கு முன்னால் இந்த பைபிளை தூக்க முடிஞ்ச நாள் தூக்கிக்கிட்டே அலைவோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? தூக்க முடிஞ்ச நாள் வரைக்கும் தூக்குவோம். ஆமீன். வேதம் கிடைக்காத பஞ்சகாலம் வர்றதுக்கு முன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த வேதத்தை இருதயத்துக்குள்ளே புகுத்துவோம். சேவ் பண்ணுவோம். பஞ்சகாலம் வரப்போகுது. செழிப்பான காலத்தில் வேத வசனத்தை உள்ள எவ்வளவு சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணுங்க. நல்ல வசனத்தை கேளுங்க, நல்ல வேதத்தை கேளுங்க, நல்ல வேதத்தை வாசிங்க, நல்ல வேதத்தை கீழ்ப்படிங்க, நல்ல வேதத்தோட இணைஞ்சு வாழ பழகுங்க. வேதம்தான் நமக்கு அருமருந்து. வேதம் இல்லை என்றால் இந்த பூமி என்றைக்கோ தடுமாறி போயிருக்கும். வேதம் தான், இந்த வசனம், இந்த வேதம் தான்
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய, அதாவது அதிக நாட்டின் ஆமேன் சாசன சட்டங்களும் இந்த வேதத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டவைகளே. அப்படின்னா மறைமுகமாகவே இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதே என் கரத்தில் இருக்கிற வேதம், நம்ம கையில் இருக்கிற பைபிள். அப்படின்னா எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் வேதத்தை எடுத்து வாசிங்க. யோவான் 17:17 என்ன சொல்லுது? யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். 1 உங்க வார்த்தை சத்தியம், 2 உங்க வேதம் சத்தியம், 3 உங்க வசனம். ஆமாம், இந்த வேத புத்தகத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வசனமும் ஆவியும் ஜீவனும் உள்ளது. அது சத்தியம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வசனம் நமக்கு சத்தியம். யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும். ஆமென். கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சத்தியமானவர். அந்த சத்தியமாகி இயேசு கிறிஸ்துவை கட்டிக்கொள்வோம் அறையில். அவரை தைரியமாக வச்சுக்கோ, அவரை உனக்கு உறுதுணையாக வச்சுக்கோ. மனதின் அறையில் கட்ட வேண்டிய சத்தியம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் மாத்திரமல்ல, அவரை உன் வாழ்க்கையில் சொந்தப்படுத்தி கொண்டால் உன் வாழ்க்கை அவமானப்படாது. ஆமீன். ஏதேன் தோட்டத்தில் ஆமீன் நிர்வாணம் அப்படின்ட்டு அறையில் அத்தி இலைகளை பறித்து தச்சு நடந்தாங்க. ஆமீன். போனாங்க. நான் நினைக்கிறேன் ஆமீன் ஒரு நாளில் அத்தி மரம் காலி ஆயிட்டு, அடுத்த நாள் நினச்சிருப்பாங்க இனி புளிய மரத்தை பார்க்கலான்னு. பாவம், புளிய மரத்தை தைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அந்த பக்கம் பார்த்தாங்க தேக்கு மரம், பரவாயில்ல கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆமீன். 2 நாளில் தேக்கு மரம் காலி. ஆமீன். இனி பார்த்தாங்க இனி எங்கே போகலாம்? வாழை இலை, சூப்பர், அதுவும் கொஞ்ச நேரம் கூட, அதோட அதுவும் கிழிஞ்சு போகுது. ஒரு இலையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ தாமரை இலை பிடிடா, தாமரை இலையை பிடிச்சிருக்கலாம். ஆமீன். ஓடி நீ இலையை பிடிச்சிட்டு ஓடுறது வரைக்கும் உனக்கு ரட்சிப்பே கிடையாது. நீ அவமானப்படுவேன். டெய்லி அவமானம் வரும். கொஞ்சம் வெயில் ஏறினா உனக்கு அவமானம் வரும். நீ இலையை தேடி ஓடு. உலகத்தில் இருக்கக்கூடிய மரத்தை தேடி ஓடு. விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிச்சு வாழு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்கள் தான் விருட்சங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நாம் ஒரு மதத்தை தழுவவில்லை, நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற கூட்டம். மதம் விருட்சத்துக்கு அடையாளம். அது காத்தடிச்சு அப்பப்போ அசையும். அப்பெல்லாம் உன் நிர்வாணம் வெளியே தெரியும். நீ அவமானப்பட்டுக்கிட்டே இருப்ப. எங்கே ஓடினாலும் நீ தப்ப முடியாது. அப்பத்தான் ஏதேன் தோட்டத்தில் பார்த்தார். இயேசு இறங்கி வந்தார். கிருபையானவர் இறங்கி வந்தார். சத்தியமானவர் இறங்கி வந்தார். அவர் பார்த்தார், ஐயோ மனுஷன் இவ்வளவு பாடுபடுறான், அவமானம் ஓடி ஒளிகிறானே, நம்ம முன்னால கூட இவனால் வர முடியலையே, இவங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுக்கணும்னு அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு மிருகத்தை அடித்தார். ஆமீன். அதன் தோலை எடுத்து இந்த அப்படி உனக்கு ஒரு வஸ்திரத்தை உடுத்திக்கோ என்று வெயிலில் வாடாத வஸ்திரத்தை கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு நிழலாய் ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சார். ஆனா இன்னைக்கு அவர் தன்னையே சிலுவையில் ஒரு பரிகார பலியாக ஒப்பு கொடுத்து வெளியரங்க கோலமாகி, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, வெளியரங்க கோலமாகி, அதாவது ஆமீன் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வெளியரங்க கோலமானார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சிலுவையில் அறையப்படுகிற பொழுது, சிலுவையில் கொல்லப்படுகிற ஒரு மனிதனை முழு நிர்வாணப்படுத்துவார்களாம். அப்படித்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார். தன்னுடைய வாலிப வயதில் ஆமீன் எவ்வளவு அவமானம். திரள் கூட்டம் ஜனங்களுக்கு முன்பாக ஆமீன் தனக்கு தன்னுடைய மானத்தை மறைக்க கூட ஒரு வஸ்திரம் இல்லாமல்
சிலுவையில் தொங்கி கிடக்கிற காட்சி. ஆமென். யூத வரலாற்று ஆசிரியர் ஜோசிபஸ் இப்படி சொல்லுகிறார். ஆமென். அந்த இயேசு கிறிஸ்துவின் படத்தை, ஓவியத்தை ஆமென் வரைய முயன்ற ஒரு ஓவியன் இயேசுவின் மேல் இரக்கம் கொண்டு அவருடைய அறையில் ஒரு வஸ்திரத்தை வரைந்தான் என்று எழுதுகிறார். அப்படியானால் என் இயேசு கிறிஸ்து நிர்வாண கோலமாய், அவமான சின்னமாய் சிலுவையில் மரித்ததன் நிமித்தம் அவரையே எனக்கு ஒரு வஸ்திரமாக்கி தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அதான் வேதம் சொல்லுது, என் இயேசுவே சத்தியம், அவரே சத்தியம். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தங்கள் சொந்த வாழ்க்கையில் ஆமென் இரட்சகராகவும் கர்த்தராகவும் இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு இனி பாவத்தின் அவமானம் இல்லை, வெட்கம் இல்லை, பயம் இல்லை, தைரியம் உண்டு, வாழ்க்கைக்கு ஒரு உறுதி உண்டு. இயேசுவை கச்சையா கட்டிக்கொள். அவரே எனக்கு சத்தியம், அவரே எனக்கு தைரியம். இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமை, இயேசு இல்லாத வாழ்க்கை ஒண்ணுமில்லை, இயேசு இல்லாத வாழ்க்கை நரகம், இயேசு இல்லாத வாழ்க்கை மரித்த வாழ்க்கை, இயேசு இல்லாத வாழ்க்கை நிர்வாண வாழ்க்கை. நிர்வாண வாழ்க்கை அது அவமான வாழ்க்கை. இயேசு உள்ள வாழ்க்கை அது பரிசுத்த வாழ்க்கை, அது வஸ்திரம் தரித்த வாழ்க்கை, அது புதிய வாழ்க்கை, அது மகிழ்ச்சியின் வாழ்க்கை, தைரியம் உள்ள வாழ்க்கை. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் சாத்தான் நடுங்கட்டும். ஒருக்கா கூட சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இயேசுவே சத்தியம். அல்லேலூயா. அவர் இல்லாம வேறொரு சத்தியம் இந்த பூமியில இல்லை. ஆமென். அதனால தான் இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் இப்படி அறிமுகம் செய்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி நமக்குள்ளே வந்தார். அவர் ஜீவனாய் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர், அவர் சத்தியமானவர். நீ ஒவ்வொரு முறையும் அவருடைய தேவனுடைய வார்த்தையை உனக்கு ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, வேதத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, நீ உனக்குள்ள you are inviting Jesus Christ into your life. உன் வாழ்க்கைக்குள்ள இயேசுவுக்கு இடம் கொடுக்கிற, இயேசு உனக்குள்ள பெருகுகிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவை சொந்தப்படுத்திக்கொள். கிறிஸ்தவத்தை சொந்தப்படுத்தாத, இயேசுவை சொந்தப்படுத்து. இயேசுவுக்காக வாழ், கிறிஸ்தவத்துக்காக அல்ல, என் இயேசுவுக்காக. ஏன்னா அவர் தான் சத்தியம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வேதத்தில் வாசித்தீங்கன்னா 1 யோவான் 5:6 சொல்லுது, ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுது சத்தியம் என்று. வேதத்தை எடுத்து வாசிங்க. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஆவியானவர் சத்தியமாகையால். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் சத்தியம். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசு வேணும், ஆவியானவர் வேண்டாம். யார் வேண்டாம்? சத்தமா சொல்லுங்க. ஆவியானவர் இல்லையா, இயேசு கிறிஸ்து தருகிற ரட்சிப்பின் வாழ்க்கையே இல்லை. ஆமென். மரித்து போன அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உயிரோட எழுப்பினவரே ஆவியானவர் தான். ஆமென். அந்த ஆவியானவர் தான் நம்மையும் உயிரோட எழுப்புறார். 2 விதத்தில், ஸ்பிரிச்சுவல் ரெசரக்ஷன் அண்ட் ஆமென் எழுத்தின்படியான ஆமென் உயிர்த்தெழுதல். இந்த 2 உயிர்த்தெழுதலும் எப்படி சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை பரலோகத்திற்கு எதுவான சரீரமா உயிர்ப்பிக்கிற டியூட்டியே ஆவியானவருக்கு தான் இருக்குன்னு ரோமர் 8 சொல்லுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஒவ்வொரு நாளும். அதைத்தான் பவுல் இப்படி சொல்றார். ஆமேன். அவருடைய ஆவியினாலே ஆமேன் அவருடைய மகிமையை நம்ம தரிசிச்சு ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம்னா அதனுடைய அர்த்தம் ஆவியானவர் என்னை மறுரூபப்படுத்துகிறார், உயிர்ப்பிக்கிறார். பொய் பேசி பழகி வந்த என் நாவை உயிர்ப்பிக்கிறார். ஆமீன். இச்சையோட பார்த்த என் கண்ணை உயிர்ப்பிக்கிறார். ஆமீன். தூரமா ஓடி ஓடி போன என் காலை உயிர்ப்பிக்கிறார். தேவ பிரசன்னத்தை விட்டு ஓடி ஒளிஞ்ச என் வாழ்க்கையை உயிர்ப்பிச்சு தேவ பிரசன்னத்தோடு என்ன சேர்க்கிறார், இணைக்கிறார். இன்றைக்கு சொல்றேன், இப்ப வசனம் கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது நம்மை ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார். இந்த வசனத்தை தர்றவரை ஆவியானவர் தான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் ஆவியானவர் தான். ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணணும், அவரை கச்சையா கட்டணும். ஆவியானவர் ஆமீன். ஆதி அப்போஸ்தல காலகட்டங்களில் அப்போஸ்தலர்களை நடத்தினவர் ஆவியானவர். அப்போஸ்தலர்களுக்கு ஊழியம் செய்ய பலன் கொடுத்தவர் ஆவியானவர். ஆமீன். விசுவாசிகளை திடப்படுத்தினவர் ஆவியானவர். ஆமீன். அப்போஸ்தலர்களை தடை பண்ணினார் ஆவியானவர். ஆவியானவர் சபையோடு பேசினார். இன்றைக்கு அப்படின்னா சபையோடு பேசுகிறவர், சபையை ஆயத்தப்படுத்துகிறவர், ஊழியத்துக்கு காரணர் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர். வசனத்தை பேச வைக்கிறவர் ஆவியானவர். வசனத்தை ஜனங்களுக்குள் பிரவேசிக்க பண்ணுகிறவர் ஆவியானவர். அந்த வசனத்தை வாழ்க்கையாய் மாற்றுகிறவர் ஆவியானவர். நான் விரும்புகிறேன், நம்ம ஊழியங்களுக்குள்ள நம்ம ஊழியத்தை சார்ந்து உலகத்தில் எங்கெங்க ஊழியம் நடக்கிறதோ, நம்முடைய ஊழியர்கள் எங்கெல்லாம் கர்த்தரால் அனுப்பப்படுகிறார்களோ அங்கே ஆவியானவருடைய பரிபூரண கிரியை இயேசுவின் நாமத்தில் வெளிப்பட்டிருப்பதாக. ஆவியானவர் என்கிற சத்தியம் என்கிற கச்சை ஓ தேசத்தில் ஜனங்களுக்கு உடுத்து வைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆவியானவர் சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 2:5 வாசிக்கிற பொழுது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது. வாசிங்க. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. எதை குறித்து பேசுகிறார் நன்றாய் தெளிவாய் கவனியுங்கள். நம்ம சத்தியத்தை குறித்து பார்த்தோம். ஆமென். கர்த்தர் தேவனுடைய வார்த்தை சத்தியம், தேவனுடைய வேதம் சத்தியம், தேவனுடைய வசனம் சத்தியம், இயேசு சத்தியம், ஆவியானவர் சத்தியம். எல்லாத்துக்கும் மேல இங்க உபதேசத்தை குறித்து பேசுறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உபதேசம். ஆமென். கிறிஸ்தவ மார்க்கம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை என்பது உபதேசம் நிறைந்த வாழ்க்கை. கலாத்திய திருச்சபையில போய் அப்போஸ்தலனாகிய பவுல் பயங்கர காயத்தோடு அடிபட்டு இரத்த காயத்தோடு ரணகளத்தோடு போய் நின்று பிரசங்கம் பண்றார். அந்த பிரசங்கம் பண்ணுகிற பொழுது பவுல் சொல்றார், அன்னைக்கு கலாத்திய சபை எப்படி இருந்துச்சு? ஆமென். உங்களில் ஒருவனை போல என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், தேவதூதனை போல என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், கூடுமானால் உங்கள் கண்களை பிடுங்கி தருகிறதற்கு ஆயத்தமா இருந்தீர்கள். ஆமென். கிறிஸ்து இயேசு உங்களுக்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்டிருந்தவராக பிரத்யட்சப்பட்டிருந்தார். அப்படின்னா பவுல் ஆமென் அப்போஸ்தலர்கள் அவ்வளவு பாடுபட்டு காயப்பட்டு இரத்தத்தோட சுவிசேஷம் பேசி இருக்கிறாங்க. கலாத்திய திருச்சபையில அன்னைக்கு நல்லா இருந்த திருச்சபை கொஞ்ச நாள் போகவே தவறான உபதேசம், கள்ள உபதேசம், ஆமென், நியாய பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு கள்ள சகோதரர்கள் உபதேசத்தை புரட்டி கொண்டு கலாத்திய திருச்சபையை வேறொரு உபதேசத்துக்கு நேராக, வேறொரு சுவிசேஷத்துக்கு நேராக, வேறொரு கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்த முயற்சி எடுத்த பொழுது அதனால் எச்சரிக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதி அனுப்புகிறார். ஆமென். சுவிசேஷம், சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. யாருக்கு? கள்ள சகோதரர்களுக்கு, யூதர்கள் என்கிற போர்வையில் பாரம்பரியத்தை பேசி வந்தவங்களுக்கு. ஆமென். தேவ ஜனங்கள் கவனமா இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்திலும் நானும் நீங்களும் கட்டிக்கொள்ள வேண்டிய சத்தியம் எது தெரியுமா? உபதேசம் என்கிற சத்தியத்தை அறையில கட்டி கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நிறைய பேருக்கு ஆமென் கிறிஸ்தவ மார்க்கம், கிறிஸ்துவை பின்பற்றுகிறது என்றாலே சுவிசேஷம் அது மட்டும் தான் தெரியும். சுவிசேஷம் மட்டும் போதாதுங்க. ஆமென். உபதேசம் உண்டு. ஆமென். உபதேசம் நிறைந்த வாழ்க்கை தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. உபதேசம் தான் நமக்கு வேலி, உபதேசம் தான் நமக்கு முக்கியம். உபதேசம் நல்லா கவனிங்க. 38 வருஷமா பெதஸ்தா குளத்தின் அருகே படுத்திருந்தவனை தேடி இயேசு கிறிஸ்து போனார். சுவிசேஷம் நம்பிக்கையற்று கிடக்கிறவனை தேடி போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
தேடி போகும். அவன் இருக்கிற இடத்துக்கு தேடி போகும். அதுக்காக தான் நமக்கு தொலைக்காட்சி ஊழியம், அதுக்காக தான் கிராம ஊழியம், அதுக்காக தான் மருத்துவமனை ஊழியம், அதுக்காக தான் பெண்கள் ஊழியம், அதுக்காக தான் ஏரியா பிரேயர்ஸ், அதுக்காக தான் சுவிசேஷ ஊழியம். கர்த்தர் அனுப்புகிற எல்லா இடங்கள்லையும் தூரத்தை பார்க்காம ஓடி ஓடி செய்கிறோம். அது சுவிசேஷ ஊழியம். சுவிசேஷத்தை பறைசாற்றுறோம். மனுஷன் இருக்கிற இடத்தை தேடி போக வைக்கும், தேடி ஓடி போக வைக்கும், சேலஞ்சஸை தாண்டி போக வைக்கும். 38 வருஷமா நம்பிக்கையற்று கிடக்கிறவனை தேடி சுவிசேஷமாகிய இயேசு போனார். அங்க போய் அவன்கிட்ட கேட்டார், நீ சுகமாக விரும்புகிறாயா? அவன் நிறைய எஸ்ஸை எழுதினான். பார்த்தார், இவன் பேச்சை கேட்டா இவனா எழுப்ப முடியாது. ஆண்டவர் இயேசு சொன்னார், நீ படுக்கை எடுத்துக்கொண்டு எழும்பி நட, அவன் வீட்டுக்கு போனார். அவன் எழும்பினான், அவன் படுக்கை எடுத்தான், சுமந்து கொண்டு நடந்து போனான். மறுநாள் காலையில் இயேசு தேவாலயத்தில் உலாவி வருகிறார். உலாவி வருகிற பொழுது அந்த 38 வருஷமா பெதஸ்தா குளத்தின் அருகே படுத்திருந்து சுகமடைந்தவன், ஆமென், சுவிசேஷத்தினால் விடுவிக்கப்பட்டவன், சுவிசேஷத்தினால் அற்புதம் பெற்றவன், சுவிசேஷத்தினால் தொடப்பட்டவன், ஆமென், இயேசு பார்க்கிறார். அவன் ஆலயத்தில் இருக்கிறத பார்த்தார். அல்லேலூயா சொல்லுங்க. சுவிசேஷத்தை சொல்லி சம்பாதிக்கிற ஆத்துமாவை எங்கேயோ விடக்கூடாது. என் தெய்வம் ஒருவரையும் திக்கற்றவர்களாக அநாதைகளாக விடுகிற தெய்வம் அல்ல. சுவிசேஷத்தை சொல்லி ஜனத்தை ஆலயத்துக்குள்ள கொண்டு வரணும். இயேசு கிறிஸ்து வெளியே சுவிசேஷம், வெளியே அற்புதம். ஆனா அந்த ஜனத்தை அவனை அடுத்த நாள் பார்த்தது, ஆலயத்தில் பார்த்ததும் இயேசு மகிழ்ந்தார் என்று வேதம் சொல்லி இருக்குது. அவருக்கு சந்தோஷம் உண்டாச்சு. சபையை குறித்து துருபதேசம் வருது, ஆலயத்தை குறித்து துருபதேசம் வருது. வீட்டு சபை போதும், ஆமென், நீங்க மாறி மாறி ஜெபம் பண்ணா போதும். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஆமென், நான் யாரையும் பாஸ்டர் நம்பி இருக்கிறது இல்லை. அவருக்கு மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். ஆமென், ஹெச்பி பெட்ரோலியத்தில், ஆமென், பெட்ரோல் எடுக்கிற இடத்துல அஸ்ஸாம்ல அவர், ஆமென், சம்பளத்துக்கு மேனேஜரா இருக்கிறார். அவர் சொல்றார், யாரையும் நம்ப மாட்டேன், யாருக்கும் கொடுக்கன்னா எனக்கு அதிகாரம் இருக்கு. ஆமென், நான் கேட்கிறேன், உன் அடக்கத்தை யார் நடத்துவா? உன் திருமணத்தை யார் நடத்துவா? சபை வேண்டாம், உபதேசம் வேண்டாம், ஆமென், ஊழியர்கள் வேண்டாம், எதுவும் வேண்டாம். வேதம் சொல்லுது, ஆமென், பரிசுத்தவான்கள் சீர்பருந்த பண்ணும்படிக்கு தேவன் சபையிலே 5 விதமான ஊழியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென், சபைக்கு தான் ஊழியர்கள், சபையில ஊழியர்கள் உண்டு. இந்த 5 விதமான ஊழியங்களும் நம் செழிப்புக்கல்ல. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தணும், ஒழுக்கமாகணும், பரலோக சாயலை தரிக்கணும். அதுக்கு தான் ஊழியம், அதுக்கு தான் ஊழியர்கள். அல்லேலூயா. அவன் ஆலயத்தில் பார்த்து 38 வருஷம், ஆமென், வியாதிப்பட்டவன் ஆலயத்தில் பார்த்து இயேசு பார்த்த உடனே என்ன தெரியுமா சொன்னார்? இனி நீ பாவம் செய்யாது. அதுக்கு தான் உபதேசம், இதுக்கு பேர் தான் உபதேசம். 38 வருஷம் சரித்திரத்தை விடு, உன்னால முடியாததை கர்த்தர் உனக்கு அற்புதமா செய்தார். ஆனா நீ சபைக்குள்ள வந்த பிறகு அங்க உபதேசம், இனி நீ பாவம் செய்யாத, இனி நீ பரிசுத்தமா வாழு, இனி நீ நீதியா வாழு, இனி நீ அடுத்தவனை பத்தி குறை சொல்லாத, இனி நீ எதிர்க்கிறவனா இருக்காத, இனி பிரிவினையை விரும்புறவனா இருக்காத, இனி தூரத்தின் பிள்ளையா இருக்காத, இனி இருளின் பிள்ளையா இருக்காத, நீ வெளிச்சத்தின் பிள்ளையா இரு. இங்க கட்டாயப்படுத்துவாங்க, இங்க உபதேசம் சொல்லுவாங்க, இங்க வற்புறுத்துவாங்க. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி பிரசங்கம் பண்ணினாராம் தெரியுமா? அவர்கள் கீழ்ப்படியத்தக்கதாய் பிரசங்கித்தார். ஒருத்தனும் தப்ப முடியாத அளவுக்கு ஆசியாவில் கிட்டத்தட்ட கொஞ்சம் குறைய அனைவரும் அவர்கள் விசுவாசிக்கும்படிக்கு பிரசங்கம் பண்ணினார். இது உபதேசம். உபதேசம் என்கிற சத்தியம் இல்லை என்றால் அவமானம் வரும், தைரியம் இருக்காது. உபதேசத்துக்குள்ள நின்னா நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனமே சத்தியம், ஆமென். உபதேசம் அது சத்தியம் என்று வேதம் நமக்கு மிக தெளிவாய் கற்றுத் தருகிறது. அந்த உபதேசத்தில் நிற்போம். அவர் வருகையில் அந்த உபதேசத்திலேயே நம்ம பிரவேசித்து உபதேசத்தில் நின்று நின்று நின்று. எத்தனை பேர் உபதேசம் வேணும்னு நினைக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி. தாவீது சொல்லுகிறார், நீதிமான் என்னை கொட்டி என்ன தயவா என்ன செய்யட்டும்? கொட்டட்டும். உபதேசம் நம்மளை கொட்டும், உபதேசம் நம்மளை கடிந்து கொள்ளும். ஆமாம், வேத வசனம் வாக்கு தத்துவத்துக்குரியதில்லை. வேத வசனம் கடிந்து கொள்ளுதலுக்கும் உபதேசத்திற்கும் நற்கிரியைகளை படிப்பிக்கிறதற்கும் உரியதுதான் கர்த்தருடைய வார்த்தை.
இந்த வேத வசனத்தை வாழ்க்கையாக்குங்க. உபதேசத்தை விட்டு போகாதீங்க. உபதேசம் சுவிசேஷத்தின் எல்லையில் நின்று உள்ள வந்து உபதேசத்துக்கு கீழ்ப்படிங்க. ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. அதான் சத்தியம் சத்தியம்னு சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஆவியானவர் சொல்கிறத சொல்கிறேன். இதே நேரத்தில் மனுஷருடைய பாரம்பரியங்களை சத்தியம் என்று கூவி கூவி மனிதர்களை வஞ்சிக்கிற வஞ்சகங்களுக்கு உடன்பட வேண்டாம் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். மனுஷன் தன் சுய கற்பனையையும் பாரம்பரியத்தையும் மாமிசத்துக்கு அடுத்த விஷயத்தையும் உபதேசம் என்கிற போர்வையில் சொல்லி ஜனங்களை வஞ்சித்து ரட்சிப்பை தடுக்கிற ஒரு கூட்டம் தேசத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவனுடைய ரட்சிப்பை தடுக்கிற ஒரு கூட்டம் பாரம்பரியத்தை, மனிதர் கற்பனைகளையும் மனிதருடைய உபதேசங்களையும் சுய காரியங்களையும் உபதேசமாய் போதிக்கிறதல்ல, சகல உபதேசங்களும் திட்டவட்டமாக வேதம் நமக்கு கற்று தருகிறது. வேதத்தில் இல்லாத உபதேசம் கிடையாது. ராமேன் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஆதாரம் வேத வசனம். இதை பிடித்து கொள்ளுங்கள். இது நம்மை நித்தியம் கொண்டு சேர்க்கும். எத்தனை பேர் சத்தியம் என்கிற கச்சையை கேட்ட ஆயத்தமாக இருக்கிறீங்க? எல்லாரும் முழங்கால் படி இடலாம் தேவ சமூகத்தில். அந்த சத்தியம் நமக்கு அரை கச்சையாக இடைக்கட்டாக இருக்கட்டும். சத்தியம்தான் முக்கியம். சத்தியம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. சத்தியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை அவமாக்காதீங்க. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். அவர் வேதம் சத்தியம். அவர் வசனம் சத்தியம். அவரே சத்தியம். ஆவியானவர் அவரே சத்தியம். உபதேசம் சத்தியம். இந்த சத்தியம் எனக்கு அரை கச்சையாக இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் கேளுங்க அப்பாட்ட, உங்க சத்தியத்திலேயே நிற்க கிருபை தாங்கப்பா. சத்தியம் எனக்கு வேணும். சத்தியம் சத்தியம்னு சொல்லி நிறைய பேர் என் ஜனத்தை வஞ்சிக்கிறாங்க, வேட்டையாடுறாங்க. ஆமாம், ஆட்டுத்தோல் போர்த்தி கொண்டு வருகிற ஓநாய்கள் சத்தியம் என்ற போர்வையில் பிரிவினைகளையும் இடரல்களையும் கலகங்களையும் விதைக்கிற சபிக்கப்பட்ட ஆவிகள் அதெல்லாம் கட்டப்படணும் இயேசுவின் நாமத்தினால. உபதேசத்தை விட்டு பிரிக்கிற எல்லா ஆவியும் கட்டப்படணும். சத்தியத்தை கட்டிக்கோ. முடிஞ்ச 2 கரங்களை ஏந்தி உயர்த்தி பிடிங்க. கேளுங்க. சத்தியம். நாங்கள் சபையா குடும்பமா சத்தியத்தில் நிற்கணும்பா. சத்தியத்தை கச்சையா கட்டி நிற்கிறோம்பா. சத்தியத்தை கச்சையா கட்டுறோம்பா. சத்தியம்தான் எங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கு. கேளு கேளு சின்ன பிள்ளைங்க கேளுங்க. கையை ஏந்துங்க, கையை உயர்த்தி. சத்தியம். ஹல்லேலூயா. வேதம் வசனம் வார்த்தை. அவர் தீர்க்க தரிசிகளை கொண்டு சொல்ற வார்த்தை, எனக்கு சொல்ற ஆலோசனை எல்லாம் சத்தியம். அது சத்தியம். Oh mighty Father, we praise your holy name. There is none like you, Lord. உம்மை போல வேறொருவர் இல்லப்பா. சத்தியவரனே, சத்தியமானவரே. ஓ எனக்காய் சத்தியமானவர் நீ. வேதம் சொல்லுது, இந்த சத்தியத்துக்கு விரோதமா இடர பண்ணுகிறவங்க ஓ அவர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். இந்த சிறியரில் ஒருவரை இடர பண்ணுகிறத பார்க்கணும். அவனுடைய கழுத்தில் எந்திர கல்ல கெட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல தண்டுன்னு போகிறது. அது லகுவாயிருக்கும்னு வேதம் சொல்லுது. அந்த நிலை நம்ம யாருக்கும் வரக்கூடாது இல்லையா? நம்மளும் சத்தியத்துல நிக்கணும், பிறரையும் சத்தியத்துல நிக்க வைக்கணும். நான் பிறருடைய சந்தோஷத்திற்கு சகாயராத்தான் இருக்கணும். சந்தோஷம் எப்ப வரும்? சத்தியத்துக்குள்ள நிற்கும் பொழுதுதான் சந்தோஷம். உபதேசம் ஆகிய வேலையை விட்டு வெளியே போக கூடாது. அது சாத்தானின் தந்திரம் இல்லையா? வேலைக்கு வெளியே என்ன இருக்குன்னு பார்க்க வைக்கிறது சாத்தானின் தந்திரம் பா. நீ வேலையை பிரிச்சு வெளியே போகும்போது உனக்கு தெரியாம ஒருத்தன் உள்ள வந்துடுறான், உனக்குள்ளவைகளை வஞ்சிக்கிறாமே.